கயல், எனக்கு என்னமோ அந்த பையன் உன்னை சின்சியரா லவ் பண்றான்னு தான் தோணுது. அவன் ஃபீல் பண்ணி பேசுறதும் உன்கிட்ட பேசணும்னு தவிக்கிறதும் ரொம்ப ஜென்யூனா இருக்கு கயல். உண்மையான காதல் வேணும்னு நினைக்கிற நீ அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல? இல்ல சார், அவன் எனக்கு செட் ஆகவே மாட்டான். ஏன்? அவன்கிட்ட அப்படி என்ன பிரச்சனை? அவன்கிட்ட பெரிய வசதி ஒண்ணும் இல்ல சார். ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் பையனா இருக்கான். அவன் லவ் ஏத்துக்கிட்டா நான் எப்படி லைஃப்ல செட்டில் ஆகுறது? உங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வர வீட்டு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா நான் உடனே அதை ஏத்துப்பேன். கயல், இல்ல கயல். இங்க பாருங்க சார், பணத்தை பார்த்து வர்றது லவ் இல்லன்னு நீங்க டயலாக்ல சொல்லிடலாம். ஆனா லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான வழியதான் லவ் நான் பாக்குறேன். காரு, பங்களா, கிலோ கணக்குல நகைன்னு நான் கனவு காண்ற வாழ்க்கையே வேற. என் குடும்பம் இருக்கிற நிலைமையில நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதையெல்லாம் நிறைவேற்றவே முடியாது சார். எனக்கு இருக்கிற ஒரே வழி பணக்கார பையனை பார்த்து கட்டிக்கிறது தான். அப்படி ஒரு ஆளுக்காக தான் சார் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாட்சிக்காரிக்கு பதிலாக சண்டைக்காரிக்கிட்டே சரண்டர் ஆகிடலாமே. புதமினி சார், என்ன சார் கூப்பிட்டுட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? புதமினி, என் மேல உனக்கு என்ன கோபம்? ஆண்டவர்கிட்ட உன்னை பற்றி போட்டு கொடுத்துருக்கேன். உனக்கு எதிராக அவரை தூண்டியும் விட்டுருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கெல்லாம் உண்மையில இருக்கிற கோபமோ பகையோ காரணம் இல்லை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதான் காரணம். என் பொழப்புக்காக நான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர் யாரையாவது பிடிக்கலைன்னா நானும் கொஞ்சம் சாம்பிராணி போட்டு விடுவேன். அதனால அவரும் சில சலுகையெல்லாம் எனக்கு கொடுப்பாரு. அப்படித்தான் உன் விஷயத்தையும் நான் சிலதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ என் இடத்த காலி பண்ணணும்னு நினைக்கிறது உனக்கே நியாயமா இருக்காமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நீங்க ரொம்ப வருஷமா இந்த சர்வீஸ்ல இருக்கீங்க. நான் இப்பதான் இதுல சேர்ந்திருக்கேன். உங்க இடத்த நான் எப்படி சார் காலி பண்ண முடியும்? எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல சார். புதமினி, நீ வேணுனே அதை செய்றேன்னு நான் சொல்லமா. நீ புதுசு, ஆனா உன்னையும் அறியாம அதாம நடந்துட்டு இருக்கு. முதல்ல ஆண்டவரோட குட் புக்ல என் பேர் தான் முதல்ல இருக்கும். அவரும் அடிக்கடி என்னதான் கூப்பிட்டு பேசுவாரு. என்கிட்ட ரகசியமா சில அசைன்மெண்ட் எல்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. எதுக்கு எடுத்தாலும் மயிலு மயிலுன்னு உன் பேர் தாம அவருக்கு வாயில வருது. நீ என்ன மந்திரம் போட்டியோ மாயம் போட்டியோ எனக்கு தெரியல. உன்னை ஓட ஓட விரட்டினவரு இப்போ உன்னை ஆற விட்டு வேடிக்கை பார்க்கறது. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவர் எனக்கு எந்த சலுகையும் கொடுக்கறது இல்ல. அவர் என்ன கூப்பிட்டு பேசுறத வச்சு நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் புதமினி, ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப என்னால சகஜமா இருக்க முடியல. நான் பொறாமையில பொங்குறதா நீ நினைக்கலாம். ஆனா இது பொறாமை இல்லம்மா, என்னோட பயம். என் எதிர்காலத்தை பத்தின பயம், என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தின பயம். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை நல்லபடியா கரையேற்றுறதுதான் என்னோட ஒரே கடமை. ஆனா கவர்மெண்ட் கொடுக்கிற சம்பளத்தை வச்சு கோட்டை கட்டி வாழ்ந்துட முடியாது புதுவமணி. நான் ஆசைப்படுற வாழ்க்கைய என் மகளுக்கு நான் அமைச்சு கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு அடிபடியா இருந்தாதான் என்னால சைட்ல 4 காசு பார்க்க முடியும். சொல்ல போனா சம்பளத்தை விட
அவர் மூலமா வர சம்பாத்தியம் தான் என் பொண்ணு படிக்க வைக்கிறதுக்கும் அவ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கவும் உதவுது. ஆண்டவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு நான் கொடி பிடிக்கிறேன். ஆண்டவர் வாழ்க்கை நான் கோஷம் போடுறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா என் இடத்த பிடிச்சு என் பொழப்பல மண்ணெளி போட்டுருவியோன்னு எனக்கு பயமா இருக்குமா? சார், அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த எண்ணம் இல்ல புதம்னி, நீ வேணும்னே செய்ற நான் உங்ககிட்ட சொல்ல. என் பயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ சின்ன பொண்ணு, எங்க போனாலும் பொழைச்சுக்குவேன். ஆனா என்னால இதுக்கு மேல எங்கேயும் நகர முடியாது புதமணி. எனக்கு அதுக்கு வயசும் இல்ல, சின்ன பசங்களோட போட்டி போற அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்லை. ஆமா, நான் உன்னை கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. தயவு செய்து என் இடத்த பறிச்சிடாத, என் கனவை பாதியிலேயே கலைச்சிடாத. அது வெறும் கனவு இல்லம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சார், உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சார் என்ன கூப்பிட்டு பேசுறதுக்கும் எனக்கு வேலை கொடுக்கறதுக்கும் வேற ஒரு காரணம் இருக்கு. அதனால உங்களுக்கோ உங்க இடத்துக்கோ உங்க வருமானத்துக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது. உங்க பொண்ணு பத்தின கனவு கண்டிப்பா நிறைவேறும் சார். என்னால அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் சார். உங்க லீகல் அட்வைசர் கரெக்டான ஐடியாவை தான் கொடுத்திருக்காரு சார். இந்த கேஸ ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னா வெற்றிக்கு பதிலா வேற ஒருத்தன் சரண்டர் ஆகிறது தான் ஒரே வழி. அப்படி ஒரு ஆளை பிடிச்சு உள்ள அனுப்பிட்டீங்கல்ல? ஆமா சார், ஒரு ஆளை பிடிச்சு உள்ள அனுப்பிச்சிட்டேன். இந்த குற்றத்தை எல்லாம் நான் தான் செஞ்சேன்னு ஒருத்தன் ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டான். ஆனா போலீஸ்காரங்க வெற்றி தான் இதெல்லாம் செஞ்சான்னு அவன் மேல பொய்யான கேஸ போட்டு உள்ள வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நீங்க இப்ப லிங்க் பண்ணி பிரச்சனையை கலப்பணும் சார். கண்ணாடி கூண்டுக்குள்ள நின்னுகிட்டு நீங்க இப்ப கல்லெறிய முடியாது சார். நீங்களே போலீஸா இருந்துகிட்டு போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்லவும் முடியாது. ஆனா உங்க வைஃப் உங்க டிபார்ட்மெண்ட்ட கோர்ட்டுக்கு இழுக்கலாம்ல? சார், அவ என்ன செய்யணும்னு சொல்றீங்க? கோர்ட்ல அவங்க ஒரு மனு கொடுக்கணும் சார். கான்ஸ்டபிள் மயிலுக்கு என் புள்ள மேல ஏதோ ஒரு வன்மை இருக்கு, அதனால தான் என் புள்ள மேல தப்பான பழிய போட்டு ஜெயில தள்ளிட்டா. அவ சூழ்ச்சி தெரியாம என் புருஷனும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்காரு. ஆனா இப்போ ஊர்ல நடந்த எல்லா செயின் பறிப்புக்கும் நான் தான் செஞ்சேன்னு ஒருத்தன் உண்மையை ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டான். நிஜமான குற்றவாளி கிடைச்ச பின்னாலையும் என் புள்ளைய இன்னமும் ஏன் உள்ள வச்சிருக்கணும்? இது விஷயமா மயிலையும் இன்ஸ்பெக்டரையும் விசாரிக்கணும். என் புள்ள நிரபராதின்னு சொல்லி கோர்ட் விடுதலை செய்யணும்னு அவங்க ஒரு மனு கொடுக்கணும். இப்படி ஒரு மனுவை கோர்ட்ல தட்டி விட்டா போதும். வெற்றிக்காக ஆஜராகி இந்த மனுல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி நான் அவனை வெளியில கொண்டு வந்துடுறேன். சரிங்க சார், என் புள்ள எப்படியாவது வெளியே வந்தா போதும் சார். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நானும் என் பொண்டாட்டி தயாரா இருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். கேஸ வாங்கிட்டு உள்ள போயிருக்கானே ஒருத்தன், அவன் நம்பிக்கையான ஆள் தானே? அவங்க கிட்ட கரெக்டா பேசிட்டீங்களா? பேசு சார், அவன் நம்ம சொல்றதுதான் சார் கேட்பான். அவனால நமக்கு எந்த வில்லங்கமும் வராது. எதுக்கும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மூலமா அவனை பத்தி விசாரிங்க சார். கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு அவன் சொல்லணும். அவன் அங்க வந்து மாத்தி பேசிட்டா எல்லாமே சிக்கலாயிடும். நாம தான் அவனை ரெடி பண்ணோம்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்கு எதிரா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் நாம தலைகளா நின்னாலும் அவனை வெளியில கொண்டு வரவே முடியாது. புரியுது சார். அவன் இதை விட ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான். இதுல அவன் எங்களுக்கு உதவியா இருந்தா அவனோட கேஸ்ல இருந்து அவனை தப்பிக்க வைக்கிறேன்னு தான் டீல் பேசியிருக்கேன். அதனால அவன் இந்த விஷயத்துல பேக் அடிக்க வாய்ப்பே இல்ல சார். நல்லது சார், நான் உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அனுப்புறேன். அதுல உங்க வைஃப் கிட்ட சைன் வாங்கி எனக்கு கொடுத்து அனுப்புங்க. சரிங்க சார். நான் மனுவை ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். கேஸ் ஹியரிங் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஓகே, அப்ப நான் வரேன். சரிங்க சார்.
என்ன மலரு? மா இந்த 2 நைட்டி போதுமா? இல்ல இன்னும் 2 எடுத்துக்கோ. ஏன் வேணாமா, என்னை பொறுத்த வரைக்கும் நைட்டியே தேவையில்ல. புடவையே கட்டிக்கிறேன்னு சொன்னா நீ தான் கேட்க மாட்டேங்கிற. இல்ல மலரு, உனக்கு புரியல. மத்த நேரம்னா பரவாயில்ல, இப்போ நீ புள்ளைய சுமந்துகிட்டு இருக்கல, உனக்கு வயிறு பெருசாக பெருசாக இந்த புடவை கட்டுறதெல்லாம் கஷ்டமாயிடும் மலரு. அம்மா, காட்டன் நைட்டி போட்டுக்கிறதா உனக்கு வசதியா, கைட்டி மாட்டுறதுக்கு சுலபமா இருக்கும். நான் சொல்றது கேளு, இன்னும் 2 எடுத்துக்கோ. இரு அம்மா, அந்த ப்ளூ கலர் நைட்டி எடுமா. இதுக்கு பில்ல போட்டுருமா. வா மலர், பில்ல கட்டிட்டு கிளம்பலாம். புடவை செக்ஷனுக்கு போகணும். உனக்கு இல்லாத புடவையா தங்கம்? வா வாங்கி தரேன். எனக்கு இல்ல, உனக்கு தான். எனக்கு எதுக்குடி புடவை? ரொம்ப நாளாவே உனக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேம்மா. சரியான நேரம் அமையவே இல்ல. இப்பதானே ஒன்னா கடைக்கு வந்திருக்கோம். இதுக்குன்னு திரும்ப வரதை விட இப்பவே எடுத்துக்கலாம். இத பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏதாவது பண்டிகைன்னா பரவாயில்ல, அதான் என்கிட்ட நிறைய புடவை இருக்குல்ல, எதுக்கு சும்மா சும்மா புடவை எடுத்துக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மாக்கு எடுத்து தரணும்னு ஆசைப்பட்டல, அதுவே சந்தோஷம். ஆனா இப்ப எதுவும் வேண்டாம். எப்ப கேட்டாலும் இதேதாம்மா சொல்லுவ. உன்னை இன்னைக்கு விடுறதா இல்ல. உனக்கு புடவை எடுத்தே ஆகணும். மலரு, அப்படி இல்ல. இத பாரு, இப்ப தேவையில்லாத செலவு எதுக்குமா? இருக்கிற பணத்தை கொஞ்சம் மாப்பிள்ளை கிட்ட கொடு. அவர் கொடுத்த பணம் தாம்மா இது. என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ மருந்து மாத்திரை வாங்க, ஆஸ்பத்திரி போகிறதுக்குலாம் அதை வச்சுக்கோ. இல்லன்னா சேர்த்து வை, இன்னும் பின்னால நிறைய செலவு இருக்கு. இருக்கட்டுமா, அவர் தான் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருல. என்ன செலவு வந்தாலும் அவர் பாத்துப்பாரு. புள்ளத்தாச்சு பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றணும் நீ தானே சொல்வ. உனக்கு புடவை எடுக்கணும் தான் என்னோட ஆசை. நீ புடவை செக்ஷனுக்கு வா. நட நட. சரி வா. என்ன வேணும் சார்? சுடிதார் எடுக்கணும். அங்க போங்க சார். என்ன பாக்குறீங்க? சுடிதார்லாம் பார்க்கலான்னு இங்க வந்தேன். சுடிதார்லாம் நிறைய வெரைட்டில இருக்கு. நீங்க எந்த ரேஞ்சில பாக்குறீங்க? இல்ல, எனக்கு சுடிதார்லாம் எடுத்த அனுபவம் இல்ல. நீங்களே ஒரு நல்ல ரேஞ்சில் எடுத்து கொடுங்க. காட்டன் சுடிதார் பாருங்க சார், டீசென்ட்டாவும் இருக்கும், டிசைனும் நிறைய வந்திருக்கு. சரிங்க, காட்டுங்க. சார், சைஸ் என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க? குழந்தைங்களோட சைஸ் என்னன்னு தெரியாதே. என்ன சார், உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க, ட்ரெஸ்ஸோட சைஸ் கூட தெரியாம இருக்கீங்க? மூத்த பொண்ணுக்கு ஒரு 27 வயசு இருக்கும். 2வது பொண்ணுக்கு ஒரு 24, 25 வயசு இருக்கும். 3வது பொண்ணுக்கு ஒரு 22, 23 வயசு இருக்கும். வயசுக்கு ஏத்த மாதிரி இங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல. வயசு வாரியா இருக்கு சார். ஆனா உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். குள்ளமா, உயரமா, ஒல்லியான்னு தெரியாம எடுத்துட்டு போனா செட் ஆகாதே சார். உங்களுக்கு ஐடியா இருந்தா தோராயமா எடுத்துட்டு போங்க. செட் ஆகலனா பில்லோட எடுத்துட்டு வாங்க, மாத்திக்கலாம். இல்ல, அது சரி வராது. நீங்க யாரு வேணா போடலான்ற மாதிரி ஒரு காமன் சைஸ்ல ஒரு Dress கொடுக்க முடியாதா? இல்ல சார், சைஸ் தெரியலனா நீங்க புடவை எடுக்கிறது தான் சரியா இருக்கும். எல்லாரும் பெரிய பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. புடவை எடுத்தா யார் வேணாலும் கட்டிக்கலாம் சார். சூப்பர் சார், நல்ல ஐடியா கொடுத்தீங்க. புடவை எடுத்து கொடுத்தோம்னா பிரச்சனையே இருக்காது. பட்டு புடவை செக்ஷன்லாம் எங்க சார் இருக்கும்? வாங்க சார், வாங்க. $3000 ரேஞ்சில் பார்க்கலாமா சார்? சார், பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லதா பார்த்து கொடுங்க சார். சரி.
எல்லா புடவையும் நல்லா தான் இருக்கு. எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல. மா, நான் பார்த்த வரைக்கும் இந்த புடவை நல்லா இருக்கு. இந்த கலர் உனக்கு பொருத்தமா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நல்லா இருக்குமா? அப்ப இதே எடுத்துக்கலாமா? ஒரு நிமிஷம் இரு. அஷிஷோ, இது என்ன விலைன்னு தெரியுமா? 5000 ரூபாய். எனக்கு இது வேண்டாம். அம்மா, விலையெல்லாம் யாரு உன்னை பார்க்க சொன்னா? உனக்கு பிடிச்சிருக்குல, இதே எடுத்துக்கோ. சும்மா இருமா. பணம் என்ன மரத்துல காய்ச்சி தொங்குதுன்னு நினைச்சியா? ஏதோ 1000 2000 கூட சரி. 5000 ரூபாய் போட்டிருக்கு. ரொம்ப அதிகம்டி. இந்த ஒரு தடவை தானமா நம்ம காஸ்ட்லியா எடுக்கிறோம். விலைய பத்தி யோசிக்காம எடுத்துக்கோ. இத பாரு, என்ன சொன்னாலும் என்னால எடுத்துக்க முடியாது. ஏதோ நமக்குன்னு நிறைய சொந்தக்காரங்க இருந்தா அப்பப்ப விசேஷம் வரும், கட்டிட்டு போலாம். நமக்குதான் அப்படின்னு யாருமே இல்லையே. இவ்ளோ விலை கொடுத்து வாங்கி அதை வீட்டுல வைக்கிறதுக்கு எதுக்குடி வாங்கணும்? இத பாரு, செய்யற செலவுல ஒரு நியாயம் இருக்கணும் மலரு. சரிம்மா, உனக்கு என்ன விலையில பிடிக்குதோ அதை எடுத்துக்க. நானும் பாக்குறேன். அதுல ஒண்ணு எடுங்க. ஐயோ, இந்த மனுஷன் எங்க வந்தாரு? எங்க போனாலும் இவர் பின்னாடியே வந்துடுறாரு. இவர் கண்ணில் படுறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிட்டமே. இது வேண்டாம். இந்த கலர் இருக்கு. இந்த புடவை பார்த்தாமா நான் வேகமா வந்து இடிச்சுக்கிட்டேன். நான் தான் சார் முதல்ல எடுத்த. கொடுங்க சார். 23 வருஷம் கழிச்சு நான் என் பொண்டாட்டிக்கு இந்த புடவை எடுக்கிறேன். இது அவளுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புடவையை கொடுத்தா அவளும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேம்மா. தயவு செஞ்சு விட்டு கொடுங்களேன். எனக்கு முன்னாலே ஒரு அம்மா எடுத்து வச்சிருந்தாங்க சார். என்னை முந்திட்டு எடுத்துட்டாங்களோன்னு வருத்தப்பட்டேன் சார். அவங்க இதை விட்டுட்டு போனது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். நீங்களும் போட்டிக்கு வந்துட்டீங்களே சார். நான் தான் என்ன காரணம்னு சொல்றேன்னேம்மா. தயவு செஞ்சு விட்டு கொடுங்கம்மா. சரிங்க சார், எடுத்துக்கோங்க. தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. மலரு, அம்மா இது பாரு. வா வா சொல்றேன். எங்கம்மா? வாமா சொல்றேன். வா. அம்மா வா. நில்லுமா. சார், மயிலு 4 புடவை இருக்கு. இதுல இந்த புடவை என் பொண்டாட்டி சுசிலா, இதுதான் அவளுக்கு பொருத்தமா இருக்கு. மத்த 3 புடவையும் என் பொண்ணுங்களுக்கு. முதல்ல என் பொண்ணுங்களுக்கு சுடிதார் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அவங்க கருப்பா செவப்பா ஒல்லியா உயரமா குட்டையா எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல. அதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். கடைக்காரன் கூட பொண்ணுங்களுக்கு என்ன சைஸ்ன்னு கேட்டான். எனக்கு தான் தெரியாதே. கூனி குறுகி போய் நின்னப்போ பெத்த பொண்ணுங்களோட அளவு கூட தெரியாதான்னு கேட்டான் பாரு. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு.
அதான் பிள்ளைகளுக்கு அளவு தெரியாம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க போட முடியாம போயிட்டா கஷ்டமாயிடும்ல. அதான் இப்படி இருக்கட்டுமேனு பொதுவா எல்லாத்துக்கும் புடவையே எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுத்தது இல்ல. சின்ன வயசுல கூட சுசிலா இப்ப எடுத்துட்டு வந்துருவா. முதல் தடவையா என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்குமா ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 புடவையில மூத்தவங்க 2 பேரும் எதை வேணா எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த புடவை வந்து என் கடைசி பொண்ணுக்கு தான். அவதான் இதை கட்டணும். இந்தா